9 நவகிரகத்திலையுமே மிகவும் தனித்தன்மை வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன் தாங்க. இப்போ சுக்கிரனோட வக்ர பயிற்சி நடைபெற போகுது. இந்த கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வக்ர பயிற்சி 4 ராசிக்கு மிகவும் சிறப்பான அம்சத்தையும் தருது. அந்த ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆச்சரியப்படுவீங்க. கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய விபரீத சுக்கிர யோகம் உங்கள் ராசிக்கு வருதா இல்லையான்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. உங்கள் ராசி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கு நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோவை பாருங்கள். உங்கள் ராசிகளுக்கு சுக்கிரனோட கிரக அமைப்பால் என்ன விதமான நன்மை ஏற்படும், எந்த விதத்தில் தடை தாமதம் வரும், அதை தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 9 கிரகத்திலையுமே ரொம்பவுமே தனித்தன்மை வாய்ந்த கிரகம் சுக்கிரன் தான். மற்ற கிரகத்துக்கு எல்லாமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த சுக்கிரனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரத்திலும் ஆட்சியோ உச்சமோ பெறுவார் இந்த சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாதுங்க. அதனால தான் தனித்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சுக்கிரன்னு சொல்கிறோம். இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கக்கூடிய இந்த குருவுக்கு கூட இல்லாத அமைப்பை சுக்கிரனுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. ஒரு மனுஷனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் இதில் எது இருக்கோ இல்லையோ வம்ச விருத்திக்கு அதிபதி இந்த சுக்கிரன் தான். அதனால தான் இவரை கலஸ்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படின்னா கலைகளுக்கு அதிபதி பாருங்கள் இந்த சுக்கிரன் தான். இசை, இயல், நடனம், பாட்டு, நடிப்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த சுக்கிரன் தான். இப்படி வரக்கூடிய சுக்கிரன் எந்த ஜாதகத்தில் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட கலைத்துறையில் அந்த ஜாதகக்காரர் ஈடுபடுவாங்க. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்துல அங்கே இருக்கிற கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தா அந்த ஜாதகக்கார் இசையிலையும் லக்கணம் மற்றும் 5, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையிலுமே ஆர்வம் ஏற்படுங்க. ஒருத்தருக்கு சுக்கிரனோட தசையோ சுக்கிரனோட புக்தியோ ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க சினிமா துறை, மீடியா துறையில் பாருங்கள் ஆர்வமாக செயல்படுவாங்க, வெற்றியும் பெறுவாங்க. சுக்கிரன் உச்சத்துக்கு வரும்போது அந்த நபரை அடிச்சுக்கவே முடியாது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவை பொறுத்து நம்ம அந்த நபர் அந்த வாழ்க்கையில் உயர்வை பெற முடியும். ஒவ்வொரு துறையிலுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னா சுக்கிரனோட அம்சம் கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ எந்த 4 ராசிக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போறாரு, அந்த ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்புலையுமே சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதனால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். எளிய முறையில் ஜாதக கணிப்பு கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதக கணிப்பாலையுமே சுக்கிரனோட அம்சம் எந்த நிலையில் இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பெறலாம். அதனால தான் சொல்கிறோம். இந்த சுக்கிரனோட அம்சம் யார் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார், பெருமாள். நீங்கள் சுக்கிரனுடைய அருளை பெற வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யலாம். எல்லோருக்குமே இது உரித்தான ஒரு பரிகாரங்க. வெள்ளிக்கிழமையில் போய் துளசியை கொடுத்து நீங்கள் பெருமாளை வழிபடுறதுனால மகாலட்சுமி தாயின் அம்சத்தையும் சுக்கிரனோட யோகத்தையும் பெறலாம். இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளமான நாட்கள் வரும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் சுக்கிரனோட அம்சங்கள் நிறைஞ்சு உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். விபரீத ராஜயோகத்தோட பாசிட்டிவான தாக்கம் முதல்ல எந்த ராசிக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய அக்டோபர் 3 இந்த 2026 தாங்க சுக்கிரன் பகவான் தன்னோட சொந்த ராசியில், அதாவது துலாம் ராசியில் வக்கரமாக தன்னோட விபரீத சுக்கிர யோகத்தையே உருவாக்குறாரு. துலாம் ராசிக்கு அதிபதியே இந்த சுக்கிரன் தாங்க. அவரோட சொந்த ராசியில் விபரீத சுக்கிர யோகத்தை தொடங்க போகிறாரு. எப்பன்னு பார்த்தா அக்டோபர் 3 இந்த 2026. இந்த ஒரு காலகட்டம் சுக்கிரனோட சவாலான சூழ்நிலையோ தடைகளையும் மாற்றி எதிர்பாராத திசையிலிருந்து திடீர்னு தன லாபங்களோ ஏன் கோடீஸ்வர யோகத்தையும் கூட தரும். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நிறைய தடை தாமதம், நிதி ஆதாயத்தில் இழப்பு, உறவுகள்கிட்ட மனக்கசப்பு, இது எல்லாமே வந்திருக்கும். நம்பினவங்க கூட உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நம்பிக்கைக்கு உரியவங்க உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பெரும்பாலான இன்னல்களை தாங்கி வந்திருப்பீங்க. அந்த இன்னல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த வகையில் முதல்ல
பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபம். ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு சுக்கிரனோட அருளை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து ஏற்பட போகுது. யோக பலன்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சி பலம் பெறுவதால் இந்த ரிஷப ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் மாறப்போகுது. எந்த விஷயத்திலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சு பலம் பெறுறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட இப்போ சிறப்பாக செய்வீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களை ரொம்பவுமே தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் யாருன்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஏதாவது ரொம்ப நாளாக நிலுவையில் வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் கூட நீங்கள் எதிர்பாராத வெற்றியை பெறக்கூடிய நிலை உண்டாக்கும். இந்த ரிஷப ராசிக்கு உங்கள் அதிபதியே சூப்பரான ஒரு அம்சத்தை கொடுக்கறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் தொட்டது தொடங்கும், நினச்சது சூப்பராக நடக்கும். ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள் புத்துணர்ச்சி பெற போகிறீங்க. எப்படின்னா, நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலையில் மாற்றம் வரும். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு புதிய சாதனை படைக்க உதவியாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? பண வரவு சீராக இருக்கும். பண பிரச்சனை தான் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நிதி நிலைமையில் ரொம்பவுமே மோசமாக செயல்பட்டுருக்கு கடந்த ஒரு கொஞ்ச நாளாக. அந்த சூழல் அப்படியே மாறும்னு கூட சொல்லலாம். அதனால தான் சும்மா யோகம்னு சொல்லாது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் எந்த விஷயத்துலலாம் தடைப்பட்டு தாமதத்தையும் கஷ்டத்தையும் சந்திச்சிங்களோ அந்த நிலை அப்படியே மாறும். சந்தோஷமான சூழல் உருவாகும். அதன் அடிப்படையில் பார்த்தா அடுத்த விபரீத ராஜயோகம் யாருக்கு வருதுன்னு பார்த்தா இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தாங்க. மிதுன ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரனோட வக்ர இயக்கம் நடைபெற போகுது. காதலில் இருந்த தவறான புரிதல் நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு நெருக்கம் அதிகரிக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்க, இப்போ ஏதாவது காதல் குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவிக்குள்ள கூட நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவுலாம் இருக்கும். எவ்வளோ பேசி புரிஞ்சாலுமே புரிய வைக்க முடியாத போல சூழல் இருக்கும். என்னடா வாழ்க்கை, வீட்டுக்குவே போக பிடிக்கல அப்படின்லாம் ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் அப்படியே மாறுங்க இந்த அக்டோபருக்கு அப்புறம். ஏன்னா தவறான புரிதல் நீங்கி உங்களுக்குள்ள அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சுக்கிரன் உருவாக்குறாரு. இன்னும் சிறப்பான லாபம் எந்த விஷயத்தில் வரும் அப்படின்னு பார்த்தா, கலைத்துறையிலையும் மீடியாவில் யாராச்சும் இருக்கீங்க இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா உங்கள் படைப்பாற்றல் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான பாராட்டு கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். நிறைய ஒப்பந்தம் உருவாகும். பாராட்டு பெறக்கூடிய அம்சம் சேரும். அப்படி பணவரவு சீராக இருந்தாலே பெரும்பாலும் குடும்பத்தில் பிரச்சனையே வராதுல்ல. சிறப்பான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு உண்டாகிருக்கு. பங்கு சந்தை, ஊக வணிகம் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு சொல்லணுன்னே இல்லைங்க, கடந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு தெரியாமல் குழம்பிட்டு இருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கான விடை சுக்கிரன் உங்களுக்கு தராரு. உங்களுக்குமே இதுவரைக்கும் துன்பம் கொடுத்துட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த நிலை மாறி இன்பம் வர தொடங்க போகுது. அடுத்து மூணாவது ராசி யார் தெரியுமா? இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சு செயல்பட தொடங்க போகிறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த சிம்ம ராசிக்கு தைரியம், தன்னம்பிக்கை இது இப்போவே இருக்குதான், ஆனால் அது இன்னுமே பல மடங்கு அதிகரிக்கும்னு கூட சொல்லலாம். இதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ரொம்பவுமே எளிமையாக கையாள முடியும். தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. எந்த பிரச்சனை வரட்டும் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சூப்பராக உங்கள் வேலையில் ஈடுபடுவீங்க. அதனால் நன்மை சேரும். உங்கள் சகோதரர்கள் இருக்காங்கள்ல, அவங்க மூலியமா எல்லா வகையிலுமே முழுமையான ஆதரவு உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, குறுகிய தூர பயணம் மூலம் அனுகூலமான பலன்களும் புதிய லாபகரமான தொடர்புகளும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சி வெற்றிகரமாக நடந்து முடியுங்க. இது வரைக்கும் ரொம்பவுமே பிரச்சனைகளையும் ரொம்பவுமே துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து வந்த சிம்ம ராசிக்கு இனி தொட்டது தொடங்கும், நினச்சது சூப்பராக நடக்கும். அடுத்து வரக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே பாருங்கள்,
இந்த பார்த்துட்டு இருக்க தனுசு ராசியாக இருந்தால் அப்பாடா நம்ம பேராச்சும் நம்ம ராசியாச்சும் இதில் எப்படியோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு துன்பத்தை கடந்து வந்தவங்க தனுசு ராசிக்காரங்க. நல்லது நடக்காதா, நல்லது வராதா அப்படின்னு காத்துட்ருக்கீங்க. அந்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சுங்க, கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதி. உங்கள் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இவரோட பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. இதனால் மிகப்பெரிய தன லாபம் சேருங்க. பண பிரச்சனை தானே உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்துச்சு, அந்த நிலையில் மாற்றம் வரும் பாருங்க இந்த பயிற்சிக்கு அப்புறம். ரொம்ப நாளாக மனசில் இயங்கிட்டு இருக்கிற ஆசை கனவு நனவாகும். வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களாம் இப்போ நீங்கள் செயல்படுங்க, நல்ல செய்தி வரும். தொழிலில் புதுசாக கூட்டாளிகள் வருவாங்க, நல்ல ஒரு லாபம், மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் இந்த ரிஷபம், மிதுனம், அடுத்தது சிம்மம், தனுசு, இந்த 4 ராசிக்கும் சுக்கிரனோட வக்ர பயிற்சியால் சிறப்பான அம்சங்கள் கிடைக்க போகுது. வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுடுங்க. வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெறலாம். அது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.